ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சத்தியம் பங்கியமார்களா முகத்தை காட்டலாமா? முக்காடு போடும் போதே நல்லா இருந்துச்சு. அழுப்பாக்குதப்பா. என்ன இப்படி கள்ளக்காப்பிடுற பொம்பளை மாதிரி சரி, நீங்க யாரு? உங்களுடைய நாடு என்ன? நகரம் என்ன? உங்களுடைய பெயர் என்ன? என்ன உங்களுக்கு நேர்ந்த ஆபத்து என்ன? அப்படியா? குருஜேந்திர பீடபூமி ஆண்டு வரக்கூடிய ஆகாய கெந்திரவனும் என்னுடைய கணவன். சரி, எனக்கு மட்டுமல்ல, நானும் லலிதா. அம்மா நாயுடி நாயே நாயி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அக்கா தாங்க 27 பேரும் கெந்திர மன்னனே மனம் முடித்தோம். சரி, ஏனென்றால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. இவளுக்கு இருக்கும் இவ்வளவு இருக்கு என்று சொல்லி 27 பேரும் கெந்திர மன்னனே மனம். அதெல்லாம் இருக்கட்டுமா? நீங்க உங்களுக்கு நேர்ந்த ஆபத்து என்ன? என்னமா போறகிட்ட ஒண்ணுக்கு தலைவல வந்துருச்சு. அங்க போ, எங்க ஏரிக்கா. ஆமா, அதாவதாமா வருது. வருதா? ஆமா, சரி சொல்லுமா. அதாவது 27 பேர் குழந்தைங்க இல்லை என்று சொல்லி வருத்தத்தோடு இருக்கும்போது என் கணவராகப்பட்ட கெந்திர மன்னன் என்ன சொன்ன? அம்மா, மனைவிமார்களா, சற்றும் கலங்க வேண்டாம், உடனடியாக சென்று கைலாசி நிறுத்த வரவாகி வரேன் என்று சொல்லி எங்களிடத்துல கூற நாங்கள் எடுத்துரைத்தோம். எப்படி என்றால், சுவாமி நீங்களும் ஆடவன். என்னடா போற? நீங்களும் ஆடவன், நீங்க போனா கை கட்டி நிப்பீங்க, அது மட்டும்தான். ஆனா நாங்க பெண்கள், பெண் என்றால் பேய் மனமரங்கும். எங்க முந்தியை பிடிச்சு, அதாவது கண்ணீர் சிந்தினா கடவுள் வரம் கொடுப்பார் எங்களுக்கு மனம் இறங்கி என்று சொல்லி அவர்கிட்ட எடுத்துரைக்க 27 மனைவர்களோடு என் கணவராகப்பட்ட கெந்திர மன்னன் ரதத்தை செலுத்த ஆகாய மார்க்கமாக போகும் பொழுது இதோ தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. சரிம்மா. ஏமா, ஆகாய மார்க்கமா போகும்போது கிணறா குட்டையா கேடா வரப்பா, எங்க போறது? தண்ணிக்கு என்ன இருக்கும்? ஆனா என் தங்கச்சி மார்க்க என்னாட்டம் இல்ல, கொஞ்சம் மூளை கம்மி, படிப்பறிவு இல்ல. ஆனா நான் என்ன செய்வேன்? கருணை கடிப்பாக்கு காம்பறிஞ்சு வெத்தல, காலிச்ச சுண்ணாம்பு, மணக்க லவங்கம், ஏலக்காய் வச்சு என் கணவனிடத்துல கொடுத்து இந்த வெத்தலை தாம்பழத்தை தரித்து, அந்த வெத்தலை தாம்பழத்தை தரிக்கும் பொழுது உமிழ் நீராகப்பட்டது சுரக்கும். அந்த உமிழ் நீரை நீங்க முழுங்கினீங்கன்னா தங்களுடைய தாகம் நீரும் என்று சொல்லி என் கணவனிடத்துல உரைக்க தண்ணி தாங்க தீர்ந்துருச்சுல்ல. உங்களுக்கு நேர்ந்த அபயம் என்னமா வருது? ஆமா. அம்மா, மயிலாயா உன்னதான் நம்பிக்கிறேன். அம்மா, மயிலு கூவிரும். அதாவது வெத்தலை தாமதம் அல்லவா, அந்த வெத்தலை தாமதம் கீழே துப்புனாருமா. ஏமா, எச்ச கீழே துப்புனா யாருக்காவது அபயம் வருமா? அடியே, மேல இருக்கிற எச்ச கீழே துப்புனா கீழே வந்து நிலத்துலதான் விழுவோம். என்ன அபயம் இருக்குது? அம்மா, எங்களுக்கு வந்து நேர்ந்ததாமா அபயம். ஆமா, எடி மண்ணில் விழுந்த எச்சுக்கு என்னாடி அபயம்? அதுல இருந்து தாமா வருது. அதாவது உங்க அண்ணனாகப்பட்ட அரிதாம கண்ணு இதோ குளத்தங்கரையோரம் பாண்டவர் நலம் கருதி, அதாவது இந்த மக்கள் நலம் கருதி பூஜையில் சிவ பூஜையில் இருக்கும் பொழுது கரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அப்போது ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த தாம்பலம் திப்புராமலம் எச்சி தாம்பலத்தை, அந்த எச்சி தாம்பலமாகப்பட்டது உங்க அண்ணனாகப்பட்ட ஹரிராமன் கையிலே விழுந்து விட்டது. அம்மா, அம்மா, அதன் ஞான திருஷ்டியார் இருந்த உங்கள் அண்ணன் ஹரிராம கண்ணன் சற்று தாமதம் இல்லாமல் உடனடியாக கெந்திரன் சிரத்தை அறுக்க வேண்டும் என்று சொல்லி தன் கையில இருக்கக்கூடிய சுதர்சேன சக்கரத்தை அனுப்பிவிட்டார். அம்மா, அப்படியா? உண்மைதான். அனுப்பிட்டு சாப்பிட்டோம். ஐயோ, புருஷ சாப்பிட்டோம். 27 பொம்பளைங்க தாலி அறுத்து வெள்ளப்பாடு வெள்ளச்சீலை கட்டிட்டு உட்கார்த்து மூலையில தேவைய கண்டா ஒழிங்களா? எங்க கையில எச்சி துப்புனீங்க? எச்சி துப்புறதுக்கு உங்களுக்கு இறம்பில்ல?
சாப்பிட்டும். நான் ஏறி மேல நான் காப்பாத்தி தர மாட்டேன் உயிரை. செத்தா என்ன இருந்தா என்ன போட என்ன போகடி செத்தா நாட்டுக்கு வெளியே போகடி இல்ல. வளர்த்தி ஒன்னையும் சரி மயிலம்மாவும் சரி அப்படி ஏத்தல எங்க போய் நிப்பீங்க தெரியுமா? ஆடிங்க புண்டை மூடிட்டு நான் கம்முனுக்குறாண்டுங்கிறிய என் தங்கச்சிக்கு அத்தனை பேரு வாயாடிங்க. ஆனா நான் அப்படி வாய் பேச மாட்டேன். நான் எங்க பாரு தேவடியா என்ன ஒரு சத்தியம் மண்ட சொல்லிட்டு என்ன எப்படி சிரிச்சு கிடக்குற என்ன சொன்ன பாரு என் தங்கச்சி மாதிரி வாயாடி. நானும் அப்படி வாய் பேச மாட்டேன். தேவடியா நான் அப்படி வாய் பேச மாட்டேன். இங்க பாரு யாங்க முண்டச்சியா போடுமா? ஆமாடி நாங்க பொம்பளைங்க தாலியா இருக்க மாட்டீங்க, சீனி கட்ட மாட்டீங்க, அடைக்க மாட்டீங்க, பூவும் போட்டி அளந்து தெரிய மாட்டீங்க. இந்த வீதியில போறவங்க எல்லாம் உங்களுக்கு பேச மாட்டாங்க. முண்டச்சு போறான உங்களுக்கு எல்லாம் பேச மாட்டாங்க. எங்களை இல்ல நான் தான் பாத்துட்டு இருக்கிறேன். என்னமா போனா போகுது நானும் பொம்பளை உழு பொம்பளை பார்த்தா ஏடாடி ஒடுக்குமா ஒடிச்சாரு கீரி போயது உள்ளான்னு அது தேவடியா பண்ணுவாங்க. அப்படி மேல கை வைடுவி மேல கை வைடுவி யாராவது அடிச்சு விட்டீங்கன்னா வச்சுக்க அப்புறம் தேய்ச்சி விட்டுருவாமா. என்னத்த வாடி அந்த மாதிரி எப்படி கை வச்சுறான்னு பாக்க வாடி. அப்படி நாங்க போறோம். அடி போங்கடிங்கிற நீ சாத்திரி எப்படி எடுத்து சாமானத்தை நாங்க போறோம். இல்லங்கள நாங்க போறோம். செஞ்சிய சத்தியம் நீ சந்திரகுடத்துல வாக்கு மட்டும் உண்மையா இருந்தா சத்தியம் பொய்யுன்னு நான் போறேன்டி. நான் போறேன்டிங்கிறேன். நான் போறேன்டி. நீ சந்தோஷத்துல வாக்குப்படுவோம் தானே? குருகுலத்துல வாக்குப்படுவோம் தானே? குருகுலத்துல பிறந்த நீ வாக்குப்படுறது உண்மையானா கோடு தாண்டாத பத்தி நீங்க உண்மையா இருந்தா செஞ்ச சத்தியம் போய்க்கு தேவடியா. ஏண்டி எண்ணி அடிச்சுட்டீங்களா? கட்டி கட்ட நடக்க மாட்டேன் முடிக்க போறண்டி. அடி மாடகத்தா தேவடியா வியாபாரத்தா குட்டியால எடுத்து முடிக்க போறண்டி. யாரு யாரு கூடிக்க போறண்டி. யாபரத்தான் கூட்டியால எடுத்து கூடிக்க நாங்களா முடிஞ்ச போனோம். தாலி போட்டு போறோம். இல்ல நீ வல்ல புடவை கொட்டிட்டு பிள்ளையார் கோயில் சுத்துறியா? நீ
அடியா தெரிஞ்ச குத்துக்கோள் கிட்ட அதுக்கு படியலனா மாத்தி கட்டா ஓட்ட ஓடும் போச்சுங்க. ஏண்டி உள்ளூர்ல மாப்பிள்ள வச்சுட்டு கூட்டியாந்து நீ அடிச்சா கேளு மாப்பிள்ள கூட்டியாந்தாடி அந்த மாதிரி 50 பேர் வந்தாலும் நாலு போட்டு கூட்டியாங்க வாய் பேச வச்சுக்க மாப்பிள்ளைய அப்படியே ஆம்பளையான்னு. ஏய் இந்தாடி இங்க பாரு எங்க தாலி வைக்கணுமா ஒரே நிமிஷம் எங்க நிக்க கூடாது. நீ செய்த சத்தியம் பொய்ன்னு சொல்லு நாங்க போறோம் முடியும். இவகிட்ட என்ன பேச்சு? இந்த உலகத்துல அத்தனை பேத்துக்கிட்டையும் போய் இப்படி வந்து சுபத்ரா பொய் சத்தியம் பண்ணிட்டான்னு இவ மானத்தை வாங்கி இவ சத்தியம் தவறிட்டான்னு சொல்லி இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லலாமா? என்ன ஓடும் போது உங்களுக்கு அம்பு போச்சுனால படம் கடிக்கிறாங்க கூதிச்சு தாத்துனா கத்தாலும் கருத்துல பித்தாலும் பொம்பளை மஞ்சள் பந்திரி இங்க பாருடி எப்படி நான் பொம்பளை இல்லையாடி நான் பொம்பளை இல்லையா பாக்குறியா இல்ல பாக்குறியான்னு கேட்டேன் பொம்பளையான நீ வந்துக்கிற பாவம் இங்க வாடி. நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். உங்களுக்கு தேவை பாரு. எங்களுக்கு என்ன தேவை? உன் தாலி எடுத்து தவிட்டு பானையில போட்டாலும் சரி, நீ வெள்ளை சீலை கட்டி நீ விநாயகர் கோயில சுத்தி வந்தாலும் சரி, எங்க என் பரச வீடு வந்து சேரணும். அடியே என்னடி நீங்க உங்க அரண்மனைக்கு போங்க சரியா? அடியே அந்தி பொழுது சாய்ந்து முன்பதாக உங்களுடைய கணவர் உங்களுடைய அரண்மனைக்கு வருவா. தங்கங்க எப்படியா மெத்தையில படுத்தாலும் ஒத்தையில படுக்காத பாவி பாணி ஆயிட்டானா அவனுக்கு கோடத்தில் எடுக்கணுமே எங்க போறது? சந்திரகுலத்தில் வாக்குப்பட்டவன் போடு தவறாத குருகுலத்தில் வாக்குப்பட்டவன். அதனால நான் பண்ண சத்தியம் போய் போவாது. இன்னைக்கு நான் சோறு இல்லாத உடந்துருவேன். அத்தாலாம் சோறு இல்லாத உடந்துருவேன். அதனால என் பிறந்த நான் ஊடு போய் என் பிறந்த வரணும். கணவர் உயிரை நான் காப்பாத்தி போயிட்டு வரோம். இங்க பாரு இப்படி வந்து நினைச்சுக்காத. இந்த மாதிரி நான் 50 ஆள் வந்தாலும் நான் பாரு காத்துல பறந்து விடுப்போம். என் வந்துட்டாரா? சாயங்காலம் பேர் வருவாருன்னு சொன்னேன். சரி பொழுதே இருக்கலையா? கிலோ எங்க புறத்த வேறி பிடிச்சிருக்கிறாட்டு தீலையை கிழிக்காதலா?